ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் மட்டும் கம்மி பண்ணிடுங்க. மானிட்டர் வால்யூம் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. That's fine. விடுதலை விடுதலை விடுதலை. God always wants to deliver his people. God always wants to deliver his people and God is interested in the deliverance. கர்த்தர் உங்களுடைய விடுதலையின் மேல அவர் பிரியம் உள்ளவராய் இருக்கிறார். And there are some people who are bound by the devil, who are bound by the poverty. Today God is delivering you. கட்டோட வந்தவங்க, விடுவிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்தவர்களை கர்த்தர் இந்த நாளில் விடுவிக்க போகிறார். விடுவிக்க போகிறார். விடுவிக்க போகிறார். உங்க குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு விடுதலை வந்து இறங்குகிறது. உங்க மேல ஒரு விடுதலை வந்து இறங்குகிறது. உங்க சமாதானத்தில் ஒரு விடுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உங்க சரீரத்தில் ஒரு விடுதலை கட்டளையிடுகிறார். உங்க பொருளாதாரத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுகிறார். வேணும்னா மட்டும் கை கட்டுங்க, இல்லைன்னா தேவையில்லை, நான் எடுத்து போயிருக்கேன். எஸ் 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 எஸ். உங்க ரிலேஷன்ஷிப், உங்க உறவுகளில் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உங்க ஊழியத்தில் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உங்க எல்லைகளுக்குள்ள ஒரு விடுதலையை கொடுக்கிறார். வேணும் வேணும் விசுவாசத்தோட வேணும் சொல்றவங்க மட்டும் வாய்களை திறந்து எதையாவது சொல்லி அப்பாவை துணிச்சு கரங்களை தட்டி, கையை தட்டாம இருந்தீங்கன்னா ஒண்ணு நடக்காது. நல்ல 2 கையை தட்டி சொல்லுங்க, I receive the deliverance. ஆமென் சொல்லுங்க பாருங்க. ஆமென் ஆமென். வீட்டுல போய் செக் பண்ணுங்க, வியாதி உள்ளவர்களை கர்த்தர் சுகமாக்கினார். கட்டப்பட்டு வந்தவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்கினார். ஆமென் சொல்லுங்க. கண்ணை மூடினாலே இருள் பிரதர். ஆமா, குடும்பத்துல இருள், அதுல இருள், எல்லா இருளையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும், எவ்வளவு பெரிய இருட்டு அறையா இருந்தாலும், ஒரே ஒரு சின்ன லைட் வந்துச்சுன்னா இருள் ஓடிடும். இயேசு வந்தாலே போதும், எவ்வளவு பெரிய இருளா இருந்தாலும் வெளியே ஓடித்தான். இன்னைக்கு கர்த்தர் உனக்குள்ள ஒரு விடுதலை அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இனிமேல் you will taste that the Lord is good. ஆண்டவர் நல்லவர் என்பதை நீ ஒவ்வொரு நாளும் நீங்க ருசிக்க போறீங்க. பார்த்தது வேற, கேள்விப்பட்டது வேற, சாட்சி கொடுத்து கேள்விப்பட்டதெல்லாம் வேற. இனிமேல் நீங்க ருசிக்க போறீங்க. விடுதலை உள்ளவங்க மட்டும் வாய் திறந்து ஆமென் சொல்லுங்க. பார்க்கிறதுக்கும் ருசிப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. There's a difference between seeing and tasting, and you will henceforth only taste the Lord that he is good. ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர் என்பதை ருசிக்கிற காலத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமாய் ருசி பார்ப்பீர்கள். ஆமென். நாளை தொடங்கி திங்கட்கிழமை வரைக்கும் இந்த கூடாரத்துல நமக்காக கூட்டங்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க யாரும் ஜான் ஜெபராஜ் பேசுவதை கேட்க வேண்டாம். ஆண்டவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்பதற்காக வாருங்கள். ஆமென் சொல்லுங்க. 3 நாட்கள் ஈவினிங் தான் மீட்டிங். 7 o'clock ஸ்டார்ட் ஆகும். I want everyone to come there and receive what God is having for you in store. கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய பண்டகசாலையில என்ன வைத்திருக்கிறாரோ அதை பெற்றுக்கொள்ளும்படி நீங்கள் நிச்சயமாய் வர வேண்டும். இதே இடத்துல இதே ஆராதனை நான் ஒரு செய்தி பேசினா அதை நான் பேச போகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் எதிர்பார்ப்போட வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ஒரு ஏதாவது ஒரு எனக்கு கிடைக்கணும் வந்திருக்கிறீங்க? நீ கேட்டு வந்திருக்கிற, அவர் கொடுக்க வந்திருக்கிறார். அவர் எப்பவுமே கொடுக்கத்தான் வருவார். ஆஃபரிங் வச்சு பரவாயில்ல, அவருக்கு வீடு கட்ட போறது கிடையாது. நல்ல ஒரு ஆமையை சொல்லுங்க. ஆஃபரிங் வச்சு இந்த உலகத்துல ஏதாவது செய்யலாம். அவருக்கு எதுவும் நீங்க எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண முடியாது. ஆனா அவர் எப்பவுமே தம்முடைய பிள்ளைகளை பார்க்க வரும் பொழுது வெறும் கையாய் வருவதில்லை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தரை தம்முடைய விடுதலையோடு, தம்முடைய ஆசீர்வாதங்களோடு, தம்முடைய சுகத்தோடு, தம்முடைய சுதந்திரத்தை ஒரு கரத்துல கொடுக்கும்படியா எதையோ சுமந்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டுல 4 ஜனங்களை ஆசீர்வதித்தார். ஒரு 4 பேரை குறிச்சு கூட நான் பேசிட்டு போறேன். இந்த 4 பேரையும் கர்த்தர் எந்த காலத்திலே ஆசீர்வதித்தார் என்பதுதான் முக்கியம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உலகத்தில் உள்ள மனுஷனை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றான். அப்போ உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நான் சொல்றேன், உலகத்தில் உள்ள ஜனத்திற்கு உலகத்தின் ஆசீர்வாதத்தை பொறுத்தே அவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். ஆனா தேவனை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தின்படி அவனுடைய ஆசீர்வாதம் தங்கும். நான் விசுவாசிக்கிறேன், பஞ்ச காலத்திலையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க முடியும். பஞ்ச காலத்திலையும் கர்த்தரை உயர்த்தி வைக்க முடியும். பஞ்ச காலத்திலும் அவருடைய விதை விதைக்க செய்ய முடியும். பஞ்ச காலத்திலும் அவருடைய அறுவடை செய்ய முடியும். பஞ்ச காலத்திலும் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்ற முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் பஞ்சத்திற்கும் சம்பந்தமே இல்லை. நான் சொல்றேன், பஞ்சம் உன் பக்கத்துல வரும், ஆனா பஞ்சம் ஒரு பொழுது உனக்குள்ள வர முடியாது. கையை தட்டி எங்க ஊர்னா கையை தட்டி விசில் அடிச்சு அப்பாவை மகிமைப்படுத்தி நல்ல 2 கையை தட்டி ஒரு ஆமையை சொல்லுங்க.
நான் சொல்றேன், the famine can come near you, but the famine cannot enter you. God has never given an authority to the famine to enter into his children's life. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள பஞ்சம் வருவதற்கு ஒருபொழுதும் அனுமதித்ததே இல்லை. பஞ்சத்தை நீ பார்ப்ப ஆனா அனுபவிக்க மாட்டாய். Can I repeat that once again? பஞ்சத்தை நீ பார்ப்ப ஆனா அனுபவிக்க மாட்டாய். பஞ்சத்தை நீ பார்ப்ப ஆனா அனுபவிக்க மாட்டாய். ஏன்னா பஞ்சத்தை பார்க்கும் பொழுது நீ அனுபவிக்கிறது அவருடைய தொடுதலை, அவருடைய ஆசீர்வாதங்களை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய அறுவடையை, அவருடைய எழுப்புதலை, அவருடைய கொடுத்தலை, அவருடைய ஐஸ்வர்யத்தை. ரெண்டு கையை தட்டுறவங்க கொடுங்க. நாமே சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. Why does God allow famine? Why does God allow famine? எதற்காக கர்த்தர் பஞ்சத்தை அனுமதிக்கிறார்? ஏன்னா அப்பதான் உனக்கும் உலகத்தில் உனக்கு வித்தியாசத்தை நீ பார்க்க முடியும். ஆமென். ஆயத்தம் ஆமென். பஞ்சம் வந்தாதான் உனக்கு தெரியும் உனக்குள்ள மதிப்பு. I tell you, பஞ்ச நாட்களை நான் ஒரு சவாலா எடுக்க விரும்பவில்லை. பஞ்ச நாட்களை நான் சவாலா எடுக்கவில்லை. ஆனா பஞ்ச நாட்கள்ல என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உறுதிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பா எடுத்துக்கொள்கிறேன். பஞ்ச நாட்களை நான் ஒரு சவாலா எதிர்கொள்ளவில்லை. ஆனா பஞ்ச நாட்கள்ல என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் உறுதி கொள்வதற்காக ஒரு வாய்ப்பா எடுத்துக்கொள்கிறேன். ஆமென் சொல்லுங்க பாருங்க. இந்த 4 பேரை குறித்து பிரசங்கம் பண்ண ஆசைப்படுகிறேன். முதலாவது ஈசாக்கு, இரண்டாவது யாக்கோபு. இந்த சேட்டை பண்ற பிள்ளைங்களை வெளியே கொண்டு விட்டுருக்கு. ஓகே, முதல்ல ஈசாக்கு, இரண்டாவது யாக்கோபு, மூன்றாவது யோசேப்பு, நான்காவது நகோமி. சொல்லுங்க, முதல்ல யாரு? இரண்டாவது, மூணாவது, மூணாவது யாரு? யோசேப்பு. சொல்லுங்க யாரு? நாலாவது யாரு? நகோமி. திடீர்னு கேள்வி கேட்பேன். கேள்வி கேட்கணும்னா அந்த 1 மாசம் சம்பளத்தை ஆஃபரிங் பாக்ஸ்ல போட்டுறோம். ராமன் சொல்லு. சும்மா கேட்ட போட்டாரு. ஜஸ்ட் கிடிங். 4 ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இந்த 4 பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற பொழுது இவர்கள் I want to thank the music team. நல்லா வாசிங்க, ரொம்ப நன்றி. And I was very stunned to see a girl playing keyboard. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நல்லா வாசிங்கப்பா. அந்த வாசிங்களா? See, வேண்டாம் ஆண்டவர் குயத்த வேண்டாம், ஆசீர்வாதம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது. வாசிங்க. ஒரு சி மேஜர் சும்மா அப்படி பிடிங்க, வால்யூம் கம்மியா வச்சு. வண்டர்ஃபுல். அவ்வளவுதான். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். துதிகளின் மத்தியில் அவரு நம்மளுக்கு மியூசிக் இல்லாட்டா பிரசங்கமே ஓடாது. வண்டர்ஃபுல். Now ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யாக்கோபை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதிச்சார், நகோமி ஆசீர்வதிச்சார். இவங்க 4 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது எந்த காலத்துல ஆசீர்வதிச்சார்? மற்ற காலங்களில் இவர்கள் ஆசீர்வாதம் தங்கினது. ஆனால் இந்த காலத்துல இவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை தான் வேதாகமம் மேற்கோள் காட்டுகிறது. நல்ல கவனிங்க. மற்ற காலங்களில் இவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாலும் இவங்க குறிப்பா பஞ்ச காலத்துல பெற்ற ஆசீர்வாதங்களை தான் வேதாகமம் பெருமைப்படுத்தி காண்பிக்கிறது. நான் சொல்றேன், உன் பஞ்ச நாட்கள்ல உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போகுது. அது எப்படி தெரியுமா? உன் தலையெழுத்தே மாத்திர மாதிரி இருக்க போகிறது. இந்த ஆண்டுல கர்த்தர் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு. அது எப்படி இருக்க போகுதுன்னா உன் தலையெழுத்தையே மாற்றுறது மாதிரி இருக்க போகுது. என்னைய அந்த பிரசங்கர் ஆசீர்வாதத்தை மட்டும் பிரசங்கம் பண்றாரு. Yes, he came to bless. நம்மை ஆசீர்வதிக்கும்படியே வந்தார், நம்மை நன்மை செய்யும்படியே வந்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பேதுரு அவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே எலியாவை போல ஒரு அக்கினி இறக்கி இந்த ஜனங்களை எல்லாம் சுட்டு பொசுக்கிருங்க ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ, அப்பாலே போ. யாரை பார்த்து சொன்னாரு? தம்முடைய பிள்ளைகளை சபிக்க நினைத்தவனை ஆண்டவர் சொல்கிறார், அப்பாலே போ. ஏன்னா நான் அவர்களை அழிக்க வரவில்லை, அவர்களின் ஜீவன் கொடுக்கவும் பரிபூர்ணப்படவும். அவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இனி அவருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில பரிபூர்ணம். இனி அவருடைய சமாதானம் உன் குடும்பத்துல பரிபூர்ணப்பட்டது. இந்த ஊழியத்துல தேவ பிரசனம் பரிபூர்ணப்பட்டது. இனி உனக்குள்ள தேவ மகிமை பரிபூர்ணப்பட்டது. இந்த ஊழியத்துல அவருடைய வல்லமை பரிபூர்ணப்பட்டது. உன் குடும்பத்துல கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வெளிப்பாடுகள் பரிபூர்ணப்பட்டது. You will see God's perfection in your life from today onwards. உன் வாழ்க்கையில தேவனுடைய பரிபூர்ணத்தை பார்க்க போற. இதுவரைக்கும் தொட்டும் தொடாமலும் பட்டும் படாமல் இருந்ததெல்லாம் போச்சு. God says 30 அல்ல 60 அல்ல, இனி உனக்கு perfect. You will see a perfect blessing. You will see a perfect. ஐயா கத்துவாங்க. ஏனே நல்ல தலைக்குனால கட்டி ராமே சொல்லுங்க பாருங்க. Amen. Amen. இந்த 4 பேர்
நாட்களிலும் பஞ்சம் வந்துச்சு. ஈசாக்கு நாட்களில் பஞ்சம் வந்தது. வசனம் சொல்லுங்க, ஆபிரகாமின் நாட்களை அன்றி ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துல ஈசாக்கு விதை விதைத்தான். சத்தமா ஆமென் சொல்லுங்க. பஞ்ச நாட்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் வேற யாத்தி போய் கையேந்தி நிற்கிற நாட்கள் அல்ல. பஞ்ச காலத்துல தேவனுடைய பிள்ளைகள் விதைக்கிறவர்களாய் மாறுவார்கள். I tell you, you will become a sower. You will become a sower even during the famine. பஞ்ச நாட்களிலும் கர்த்தர் விதைக்க செய்வார். தேசத்துல பொருளாதார பஞ்சம் இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை கொண்டு விதைக்க செய்வார். உன் குடும்பத்துல மற்ற எல்லாருக்கும் பொருளாதார பஞ்சம் இருக்கலாம், எல்லாருக்கும் விதைக்கத்தக்கதாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமான பாத்திரமாய். ஆவிக்குரிய பஞ்சம் பட்டணத்துல இருக்கலாம், உன் தேசத்துல இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன் குடும்பத்துல இருந்து உன் பிள்ளைகளை கொண்டு உன் கர்ப்ப பிறப்பை கொண்டு ஊழியம் செய். இப்படி கை தட்டி நான் ரசனை பண்ணவே மாட்டேன். வேற மாதிரி கை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி நான் சொல்றேன். பஞ்ச நாட்களிலும் ஆவிக்குரிய பஞ்சம் உலகத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தி அபிஷேகம் பண்ணி உன் பிள்ளையை கொண்டு தேவ ராஜ்யத்தில் விதைக்க செய்வார். தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாய் மாறுவீங்க. அவரை அப்புறம் பாருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றதை கேட்டு கையை தட்டுங்க. நான் சொல்றேன், தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறவர்களாய் கர்த்தர் உன் பிள்ளைகளை எழுப்புவார். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஈசாக்கு தனிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றான். சொல்லுங்க, தனிப்பட்ட ஆசீர்வாதம். சொல்லுங்க, பர்சனல் blessing. வசனம் சொல்கிறது, ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைத்தான் 100 மடங்கு. அந்த வசனத்துல எனக்கு பிடிச்சது அதே ஆண்டுல. சொல்லுங்க, அதே ஆண்டு. The same year. The same year. எந்த ஆண்டு விதைச்சானோ அந்த ஆண்டே கர்த்தர் அறுவடை செய்தார். 2016 உனக்கு அற்புதத்தின் ஆண்டாய் மாறும். 2016 உன் ஊழியத்துல ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். 2016 உன் அழைப்புல ஒரு திருப்பு முனையை கொண்டு வரும். 2016 உன் குடும்பம் ஒரு பொருளாதார திருப்பு முனையை சந்திக்க போகிறது. 2016 கர்த்தர் உன் பிள்ளைகளை மகிமைப்படுத்த போகிறார். 2016 உன் கையின் பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்கப்பட போகிறார். 2016 நீ சொல்லுகிற வார்த்தைகளை கர்த்தர் கனப்பட போகிறார். 2016 நீ விதைக்கிறதை கர்த்தர் அறுவடை செய்ய போகிறார். 2016 இதே ஆண்டு சொல்லி கைதட்டு. இந்த வருஷம் நான் தனிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெறப்போகிற வருஷம். தனிப்பட்ட ஆசீர்வாதத்தின் மகிமையை சொல்லுகிறேன். தனிப்பட்ட ஆசீர்வாதம். When God blesses you personally, you will not be afraid of any man. எந்த மனுஷனை குறித்து நீ பயப்படவே மாட்டே. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உனக்கு விரோதமா 1000 பேர் வந்தாலும் ஒருத்தனும் உன் தலைமுடியை தொட முடியாது. உனக்கு விரோதமா 1 கோடி மந்திரவாதி உட்கார்ந்து மந்திரவாதம் பண்ணாலும் அப்பா அனுமதி இல்லாம ஒருத்தனும் உன் மேல கை வைக்கணும். கையை அந்த பக்கத்துல எல்லாம் சோர்ந்து போய் சாப்பாட்டுக்கு நல்லா கை தடி. ஈசாக்கின் மேல ஒரு அபிஷேகம் இருந்தது. இது பெருக்கத்தின் அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க. When God blesses you personally, you will be multiplied. ஆமென். எப்போ அப்போவே தொட்டார் அப்பவே நீ பெருக ஆரம்பிச்சிருவ. சிலர் ஆவிக்குரிய எழுப்புதலை, ஆவிக்குரிய ஒரு திருப்புமுனையை, ஆவிக்குரிய ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்த்து உட்கார்ந்து இருக்கிற உன்னிடத்துல ஆவியானவர் இப்பொழுது தெளிவாய் சொல்கிறார், this is the year of your multiplication. This is the year of your multiplication. இந்த ஆண்டு உன் அபிஷேகம் பெருகி நான் சொல்றேன், இந்த வருஷத்துல you will be multiplied personally. உன் அபிஷேகம் பெருகும், உன் தரிசனம் பெருகும், உன் வாஞ்சை பெருகும், உன் ஊழியம் பெருகும், உன் கையின் பிரயாசங்கள் பெருகும், உன் ஆசீர்வாதங்கள் பெருகும். ஆண்டவர் ஒரு மனுஷனோடு இருப்பதற்கு என்ன அடையாளம்? He will be multiplied. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருப்பதை எப்படி கண்டுபிடிக்கிறானா, அவன் விருத்தி அடைந்து கொண்டே இருப்பான். I can feel the Holy Spirit is flowing today. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு பேசின சபையில் ஆண்டவர் அசைவாடி வந்திருக்கிறார். I believe God loves this congregation. ஆண்டவர் யாரோடு இருக்கிறார் அவன் பெருகுவான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான். தானியேலோடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தான். நல்லவர் ஆமென் சொல்லுங்க. எஸ்தரோடு கர்த்தர் இருந்தார், அவன் விருத்தி அடைந்தார். யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு கர்த்தர் இருந்தார், தானியேலோடு கர்த்தர் இருந்தார், யோனாவோடு கர்த்தர் இருந்தார், நோவாவோடு கர்த்தர் இருந்தார், ஆபிரகாமோடு கர்த்தர் இருந்தார். உன்னோடு அவர் இருக்கிறார். நீ விருத்தி அடைந்த
நீ திருப்தி அடைந்த. நான் சொன்னது எத்தனை காதுகளை விழுது. பிசாசு சொன்னது பொய். இப்ப ஆண்டவர் சொன்னது மெய். அவர் சொல்கிறார், இது நீ பெருகிற ஆண்டு, நீ மல்டிப்ளை ஆகிற ஆண்டு. அப்படின்னு சொல்றார். God is going to enlarge and expand your personal territory this year. இந்த வருஷம் உன்னுடைய சொந்த டெரிட்டரி, உன்னுடைய சொந்த எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்க போறார். Can I be more prophetic than this now? I tell you, you will be known by more people this year. இந்த வருஷத்துல அநேக ஜனங்கள், ஜாதியார்கள் உன்னுடைய பெயரை அறிந்து கொள்ள போகிறார்கள். Which means that God is with you. Which means that God is working in you. Which means that God is multiplying you. Somebody shout amen. And when God is with you, people will see that. ஆண்டவர் உங்களோட இருந்தார்னா ஜனங்கள் கர்த்தரை உங்க வாழ்க்கையில பார்க்க போறாங்க. மறுபடியும் சொல்றேன், தூங்காதீங்க. கர்த்தரை ஜனங்கள் உங்க வாழ்க்கையில பார்க்க போறாங்க. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார், பார்வோன் கண்டான். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், சவுல் கண்டான். மோசேயோடு கர்த்தர் இருந்தார், பார்வோன் கண்டான். அல்லேலூயா, ஆமென். தானியேலோடு கர்த்தர் இருந்தார், நேபுகாத்நேச்சார் கண்டான். ஷத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோடு கர்த்தர் இருந்தார், ராஜா அதை கண்டான். எஸ்தரோடு தேவன் இருந்தார், அதை ராஜா கண்டான். நல்லோர் ஆமென், நல்லோர் ஆமென். உன்னோடு தேவன் இருக்கிறார் என்பதை தேசங்கள் இந்த வருஷம், I'm not talking about 2017, I'm prophesying about 2016. Receive it, receive it, receive it, receive it. சொல்லி கையெழுத்து. என் கூட ஆண்டவர் இருக்கிறது. இந்த ஆண்டு, அடுத்த ஆண்டு அது வேற கதை. இந்த ஆண்டுல ஜனங்கள், ஜாதியார்கள், தேசத்தார்கள் பார்க்க போகிறார்கள். When you are personally blessed, நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்கப்படும் போது என்ன நடக்கும்னா, you will be more generous. நீங்கள் இதுவரை இருந்ததை விட அதிகமாய் தாராளத்துவமாய் மாற போகிறீர்கள். சத்தமா, சத்தமா. இதுவரைக்கு கொடுத்ததை விட அதிகமா கொடுக்க போறீங்க. வாண்டது புடுங்கிறதுக்காக சொல்லலனா, அந்த அளவுக்கு உயர்த்த போறான்னு சொல்லுங்க. அந்த அளவுக்கு உயர்த்த போறார், அந்த அளவுக்கு உயர்த்த போறார், அந்த அளவுக்கு உயர்த்த போறார், அந்த அளவுக்கு உயர்த்த போறார். நல்ல கவனிங்க. ஈசாக்கு வாங்குகிறவனாய் அல்ல, கொடுக்கிறவனாய் மாறினான். ஈசாக்கு எப்படி தெரியுமா? எதிரிகள் வந்து ஈசாக்கின் ஆசீர்வாதம் மேல பொறாமை கொண்டாங்களாம். வசனம் சொல்லுது, பெலிஸ்தியர்கள் அவன் கொண்ட ஆசீர்வாதத்தின் மேல பொறாமை கொண்டு, they were jealous of Isaac's blessing. உன் ஆசீர்வாதத்தை கண்டு எதிரிகள் பொறாமை படுகிற அளவுக்கு கர்த்தர் இதே ஆண்டுல உன்னை உயர்த்த முடியும். உயர்த்த கொண்டு எதிரிகள் பொறாமை படுகிற அளவுக்கு கர்த்தர் இதே ஆண்டுல உன்னை உயர்த்த முடியும். உன் அபிஷேகத்தை கண்டு எதிரிகள் பொறாமை படுகிற அளவுக்கு கர்த்தர் இதே ஆண்டுல உன்னை உயர்த்த முடியும். உன் மேன்மையை கண்டு எதிரிகள் பொறாமை படுகிற அளவுக்கு கர்த்தர் இதே ஆண்டு உன்னை உயர்த்த முடியும். உனக்குள்ள கிரியை செய்ய போகிற அபிஷேகத்தை கண்டு இதே ஆண்டுல எதிரிகள் பொறாமைப்பட முடியும். உங்களுக்கு முன்னால பிரசங்கம் பண்ணிக்கிட்டு நான் விசுவாசிக்கிறேன், என் அபிஷேகத்தை கண்டு அநேகர் பொறாமைப்படுகிற அளவுக்கு கர்த்தர் இதே ஆண்டுல என்னை பயன்படுத்த முடியும். Do you believe that? விசுவாசிக்கிறீங்களா? ஈசாக்கு இன்னொரு கேரக்டர் இருந்துச்சு, என்ன தெரியுமா? He started digging out the closed wells. மூடப்பட்ட துறவுகளை மறுபடியும் தோண்டி எடுத்தான். வசனம் சொல்லுகிறது, அவருடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மூடின துறவுகளை ஈசாக்கு மறுபடியும் you will dig the closed channels, you will dig out the closed wells. மூடப்பட்ட ஆசீர்வாதத்தை மறுபடியும் இதே ஆண்டுல திறக்க போறீங்க. மூடப்பட்ட கதவுகளை இதே ஆண்டு திறக்க போறீங்க. மூடப்பட்ட ஊழிய வாய்ப்பை இதே ஆண்டு திறக்க போறீங்க. மூடப்பட்ட தரிசனத்தை இதே ஆண்டு திரும்ப போறீங்க. பிசாசு மூடி வைத்த சகல ஆசீர்வாதங்களையும் இதே ஆண்டு சத்தம் போல சத்தமா. Amen. Amen. You have to re-dig
the wells which the enemies closed. எதிரிகள் மூடின துறவுகளை மறுபடியும் தோண்ட முடியும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. Amen. சத்தம் ஒரு ஆமென். Which means that you will be more powerful than your enemy. Amen. எதிரிகள் மூடினதை நீ திறக்கணும்னா அவன் மூடினதை விட உனக்கு அதிகமான பலம் தான் திறக்க முடியும். This is something prophetic. Prophecy சொல்றேன். You will be more stronger than your enemies this year. உங்க எதிரிகளை காட்டிலும் இதே ஆண்டு கர்த்தர் உங்களை பன்மடங்கு பெருக்க பரிதாப கை கட்டினா இதெல்லாம் நடக்காது. நல்ல தலைக்கு மேல கையை கட்டி விசுவாசத்துல உன் கையில ஒண்ணும் இல்ல, உண்மைதான். பேங்க்ல பேலன்ஸ் இல்ல, உண்மைதான். அப்பா விசுவாசிக்கிறீங்களா? அவர் செய்ய முடியும் விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லாம உங்க யாக்கோவை ஆசீர்வதிக்க முடியும்னா ஒண்ணு இதே வருஷத்துல ஆசீர்வதிக்க முடியும் விசுவாசிக்கிறீங்களா? ஒண்ணு இல்லாம வந்த ரூட்டை பெரிய சொந்தக்காரியா மாற்ற முடியும் விசுவாசிக்கிறீங்க? அது நடந்துச்சுன்னா உனக்கு ஒரு நடக்கும் விசுவாசிக்கிறியா? நல்ல ரெண்டு கையை தட்டி சொல்லு, அவர் என்னை உயர்த்துகிற ஆண்டு. Isaac became more generous than his father. அவருடைய தகப்பனை விட ஈசாக்கு அதிக தாராள மனப்பான்மை உள்ளவனாய் மாறினான். ஆமென் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் எத்தனை பேர் கொடுத்தான்னு எனக்கு தெரியல. ஆனா ஈசாக்கு அவனிடத்துல வந்து எதிரிகள் துறவை பிடுங்கி சென்ற பொழுதும் முதல் துறவை பிடுங்கின பொழுது ஏசேக்குன்னு பேரிட்டான். சொல்லுங்க ஏசேக். சொல்லுங்க ஏசேக். இரண்டாவது துறவை பிடுங்கின பொழுதும் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். சொல்லுங்க சித்னா. மூன்றாவது ஒரு துறவை தோண்டினா பிடுங்கிறதுக்கு ஒருத்தருமே வரல. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இவன் எத்தனை பிடுங்கினாலும் இவன் தோண்டிக்கிட்டே இருப்பான். இவன் தோண்ட வந்துகிட்டே இருப்பான். நான் சொல்றேன், உன் ஆசீர்வாதத்தை எத்தனை ஆசீர்வாதங்களை எதிரி எடுத்துட்டு போனாலும் நீ தோன்ற இடத்துல கர்த்தர் நீர் ஊற்றை கொண்டு வருவார். நீ தோன்ற இடத்துல, நீ கையை வைக்கிற இடத்துல கர்த்தர் ஊற செய்வார். நீ வைக்கிற இடத்துல கர்த்தர் நீர் ஊற்றை திறக்க பண்ணுவார். நீ கால் வைக்கிற தேசத்தை கர்த்தர் விசாலமாய் மாற்றுவார். இப்ப யாக்கோபு ஈசாக்கு அந்த துறவுக்கு பேர் எழுகிறார். கர்த்தர் இந்த தேசத்துல, சொல்லுங்க இந்த தேசத்துல, சொல்லுங்க இந்த தேசத்துல. I'm not talking about India or Sri Lanka or Bangladesh. I'm talking about Qatar. Say இந்த தேசத்துல, சொல்லுங்க இதே ஆண்டுல, சொல்லுங்க இந்த தேசம் இதே ஆண்டு நான் பெருகுவேன். ஈசாக்கு சொல்றான், கர்த்தர் என்னை இந்த தேசத்துல விசாலமாக்கும்படியாக இந்த துறவை எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அதற்கு பேர் என்ன சொல்லலாம்? பேரு போத்து. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெகபோத் என்று பெயரிட்டான். ரெகபோத் இடத்துல அர்த்தம் நான் விசாலமாக போகிறேன், நான் விசாலமாக போகிறேன். தனிப்பட்ட விதத்துல என்ன ஆசீர்வதிக்கப்பட்டியோ அன்னைக்கு விசாலமாக ஆரம்பிச்சுட்டேன், நல்ல விசாலமாக ஆரம்பிச்சுட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். Wonderful. இதோட பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுறேன். I have 2 more meetings to do today. I'm sorry, I have to go. மற்ற தீர்க்கதரிசனமான வார்த்தைகளை கேட்க நீங்க நிச்சயமாய் சனி ஞாயிறு திங்கள் கூட்டங்களுக்கு வாங்க. கர்த்தர் உங்களிடத்துல பேசுவார், உங்களை விருத்தி அடைய செய்வார், உங்களை விருத்தி அடைய செய்வார், உங்களை விருத்தி அடைய செய்வார். God will bless you personally. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Yes. காராமா ஷகாவாரா கோலாதனாமா சப்தம் ரீகிபி அந்துரபலக. உங்களுக்கு எதுக்கு ஒரு நண்பர் இருந்தா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க, வாயை திறந்து பேசுவீங்க. அதே போலதான் சபையில ஆண்டவர் எதுக்கு இருக்கிறார்னு விசுவாசம் இருந்துச்சுன்னா யாரும் அமைதியா இருக்க மாட்டாங்க, வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, வாயை திறந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. நீ வாயை திறந்து பேசுறதுதான் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு நீ விசுவாசிக்கிறதுக்கே அடையாளம். இப்ப எனக்கு முன்பதாக அவர் இருக்கிறார், நான் அவரோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறேன், அவரோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் சொல்றவங்க கண்களை மூடி வாயை திறந்து அப்பாட்ட பேச ஆரம்பிக்க பார்க்கலாம். எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எத்தனை தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், எத்தனை இன்ஸ்பிரேஷனல் தாட்ஸ் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், எத்தனை ப்ரொஃபெட்டிக் வேர்ட்ஸ் எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு இருக்கிற ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், உன்னை தனிப்பட்ட விதத்தை ஆசீர்வதிக்க போறப்பா, உன்னை தனிப்பட்ட விதத்தில் ஆசீர்வதிக்க போறப்பா. நீ ஆசீர்வதிக்கப்பட்டாலே போதும், நீ விருத்தி அடைந்தாலே போதும், உன் எல்லைகள் விருத்தி அடையும், உன் குடும்பங்கள் விருத்தி அடையும். ஓ ஹல்லேலூயா. உன் சமாதானத்தின் எல்லைகள் விருத்தி அடையும், உன் சபை விருத்தி அடையும், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கை விருத்தி அடையும். உனக்குள்ள கர்த்தர் ஒரு பெரிய விருத்தி அடையல. சோர்ந்து போகாம சும்மா ஏமாற்றக்கூடாது. நல்ல வாயை திறந்து அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க.
நல்ல அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. அவர் எதுக்கு இருக்கிறார்? என் முன்னால நிற்கிறாரியா? நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரியா? நீங்க சொல்லப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் என் மேல வந்து இறங்கி இருக்கிறது சொல்றவங்க, என் மேல வந்து இறங்கி இருக்கிறது சொல்றவங்க நல்ல விசுவாசத்தோட சோர்ந்து போகாம 2 கால்களை காட்டி வாய்களை திறந்து தாராளமாய் 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 குமான் சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. வாய்ப்பொருள் பேச ஆரம்பிங்க, பேச ஆரம்பிங்க. எத்தனை நாட்கள் கண்ணீரோடு புலபலோடு தனியா வீட்டுல உட்கார்ந்து தெரியுங்க, சோர்ந்து போயிட்டீங்க ஊழியத்துல. ஆனா இந்த ஆண்டு கர்த்தர்களை மறுபடியும் விருத்தியடைய செய்ய போகிறார், மறுபடியும் விருத்தியடைய செய்ய போகிறார், மறுபடியும் விருத்தியடைய செய்ய போகிறார். வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. தேவ வல்லமை ஒவ்வொரு மேல் இறங்கி வருகிறது, தேவ அபிஷேகம் ஒவ்வொரு மேல் இறங்கி வருகிறது, தேவ ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க, 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 பெற்றுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டுல கர்த்தர் தனிப்பட்ட ரீதியில ஒரு பெரிய அபிஷேக மழையை உனக்குள்ள அனுப்புகிறார், அனுப்புகிறார், அனுப்புகிறார். ஷாகா மாதோ ராகா பாகா லாத்தே விகா மாஷாதோ. Receive it, receive it, receive it, receive it. Marindala shato mama marato vika mama rakelata riyandura baba kamono chato. Oh, karangala uyati, karangala uyati, karangala uyati, karangala uyati. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. 2 கரங்களை உயர்த்தி. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றியா. சொல்லுங்க. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya. நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya. தேவன் செய்த நன்மைகளுக்காக ஹalleluya. அநீரை கடக்கும் போதோ அவர் நம்மோடு கூட இருந்தாரே, ஆறுகளை கடக்கும் போதோ அவர் நம்மோடு கூட இருந்தாரே, அக்கினி ஊடாக நடக்கும் போதோ அவர் நம்மோடு கூட இருந்தாரே. ஹalleluya. அக்கினி சோலை பற்றாதபடி நம்மை விடுவித்த தேவனை இந்த காலங்களில் உற்சாகத்தோடு ஆண்டவரே நன்றி என்று சொல்லி ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆபத்து நாட்களிலே அனுகூலமான துணையாய் இருந்து எங்களை விடுவித்தவரே உமக்கு நன்றி ராஜா. இந்த விடுதலை நேரமாய் மாற்றினவரே ஹalleluya. ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு பலப்படுத்தினதற்காக, ஆண்டவரே உற்சாகப்படுத்தினதற்காக, ஆண்டவரே ஒரு புதிய அபிஷேகத்தினால நிரம்பும்படியாக ஹalleluya. ஒவ்வொரு நேரம் எல்லாம் எழுந்திருப்போம். ஹalleluya, ஹalleluya. ஒரு விஷயம் கூட ஆண்டவரே எங்களை நிரம்புவீராக ராஜா. ஒரு அக்கினி அபிஷேகம் நிரம்பி வருகின்ற ராஜா. ஒவ்வொருவருக்கும் விடுதலை பெறுவார்களாக. ஹalleluya.